ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் மக்கள் முக்கியமா, நெறிமுறைகள், வழிமுறைகள் இதெல்லாம் முக்கியமானதா? எப்பவுமே ஒரு மக்கள் தான் முக்கியம். பிகாஸ் இந்த அரசாங்கமே வந்து மக்களுக்காக தான் பீப்புள் ஆர் பீங் எலெக்டட். இது என்னென்னா, எலெக்ட் ஆகி வரும்போது நம்ம என்ன மக்களுக்கு திரும்பி செய்கிறோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம இண்டிவிஜுவலாக எப்படி க்ரோ ஆகலாம் பதவியில் வந்துட்டு. இன்னொன்று, நம்ம சொசைட்டி, நம்ம மக்கள், நம்ம ஊர் எப்படி டெவலப் ஆகணுங்கிறது தான் பார்க்கணும். இதில் ரொம்ப வருஷமாக அவங்க இண்டிவிஜுவல் க்ரோத்து தான் நிறையா ஸ்டேட்டில் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஒரு ஹாலிஸ்டிக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லாம் தமிழ்நாட்டை வந்துலேருந்து இப்போ ரீசெண்ட் டைமில் தான் அவங்களே பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ்னு பிரிஞ்சாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேர்த்துக்குள்ள அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடே ரொம்ப பின்தங்கி இருக்கும் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஆல்மோஸ்ட் $10 billion ஒர்த் ஆஃப் டேட்டா சென்டர் மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க, ஏஐ பார்க் மாதிரி. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூகுள்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம ஏன் இவ்வளோ லேக்கிங்காக இருக்கோம், இன்க்ளூடிங் தமிழ்நாடுவே சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாம் பைனியர்ஸாக இருந்தோம், எஜுகேஷன்லேயே இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பைனியர்ஸாக இருந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம வைப்பேட் ஆகிட்டோம். ஸோ திரும்பியும் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வரணும். இன்னொன்று, நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஆன்சஸ்டர்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆஸ்ட்ரானமிலேருந்து, ஒரு டைம் கால்குலேஷன்லேருந்து, மேத்தமேட்டிக் கால்குலேஷன்லேருந்து, லெட் இட் பி பிளானட்டரி ஆஸ்ட்ரானமியாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், யூ டேக் எனி திங், நீங்கள் ஃபுட்டு, வாழ்வியலாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ஜரிலாம் நம்ம முன்னோடி சித்தர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே நம்ம ஒரு உலகத்துக்கே முன்னோடியாக இருந்துட்டு, லெட் இட் பி நம்ம கடல் சார்ந்த வணிகமாக இருக்கட்டும், பிஸ்னஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடிகளாக இருந்திருக்கோம். ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம அதை மறந்து நம்மளை வந்து பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணாங்க, அதுக்கு மேலே முகல்ஸ் ரூல் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வேஷன்ஸ்னால நம்ம எல்லாம் மறக்கப்பட்டு நம்மளோட கான்ஃபிடென்ஸே நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இளைஞருக்கும் நான் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட ரூட்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வேல்யூஸ் என்ன, நம்மளோட முன்னோர்கள் நம்மளை எப்படி இந்த நாட்டையும் இந்த மக்களுக்காக எவ்வளோ அவங்க தியாகம் செஞ்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வரும்போது கூட நான் சிவாஜி மகாராஜ் அவரோட படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தில் வந்து எவ்வளோ அவர் அந்த நாட்டை விட்டு கொடுக்கறதுக்காக அவரை நிறைய டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறார். அப்படி இருந்தும் அவர் மக்களையும் அவர் நாட்டையும் விட்டு கொடுக்காம அவர் உயிர் தியாகம் செஞ்சார். ஸோ இந்த மாதிரி வி ஹேவ் கிரேட் லீடர்ஸ். ஸோ நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இனி இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக, அதுக்காக வந்து எந்த ஒரு வெறுப்போ எந்த ஒரு இது இல்லாமல் இன்க்ளூசிவாக நம்ம வீக்கெண்ட் பி நம்ம அன்றைக்கே கணியன் பூங்குன்ற சொன்ன மாதிரி தான், யாதும் ஊரே யாவரும் கேளிர் மாதிரி ஆல் வேர்ல்டு இஸ் மை சிட்டிசன் சொல்லி 4000 வருஷம் முன்னாடியே பாடியாச்சு. ஸோ நம்ம இன்டெலெக்சுவலாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருந்திருக்கோம். ஸோ வி ஷுட் திங்க் ஆஃப் எ நியூ வேர்ல்டு.